ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்லீவ் டிசைனிங் பார்க்க போறோம். அதுக்காக நான் ஒரு கிளாத் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். அந்த கிளாத்தோடைய ஹைட் வந்து ஒரு 24-25 அப்படி வச்சுக்கோங்க. அதை எடுத்துட்ட பிறகு இப்போ வந்து நம்ம ஒரு 4 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ண போறோம். இது நான் 2 ஸ்லீவுக்கான கிளாத் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஒரு 4 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிட்டே வரணும். ஸ்லீவ் ஃபுல்லா 4 இன்ச்சுக்கு அப்படியே நேரா மார்க் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ நம்ம ஒரு 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அத கட் பண்ண போறோம். அந்த 4 இன்ச்சுக்கு நேரா கட் பண்ண போறோம். இப்போ நம்ம இந்த 4 இன்ச்சுக்கான கிளாத்த நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த 4 இன்ச்சு கிளாத்ல வந்து 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க் வச்சுக்கலாம். நம்ம வந்து ஸ்லீவ் டிசைன் பண்ண போறோம். அதுக்காக வந்து நம்ம அத சின்னதா மடிச்சு அடிச்சுட்டே வருவோம். பஃப் ஸ்லீவ்லாம் அடிப்போம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவா அடிச்சுட்டு வருவோம். அதுக்காக ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்பதான் அதே அளவா கரெக்ட்டா வரும். 1 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிட்டே வாங்க. கரெக்ட்டா அதே அளவு 1 இன்ச்சா மார்க் பண்ணிட்டே வாங்க. இப்போ நம்ம அந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணிட்டோம். இப்போ அந்த 1 இன்ச்சுக்கு கரெக்ட்டா இந்த 1 இன்ச்லேருந்து நெக்ஸ்ட் 1 இன்ச் வரைக்கும் அப்படியே ஒவ்வொரு ஃபில்ட்டா வச்சுக்கிட்டே வரணும். இப்போ நம்ம ஸ்டிச்சிங் பார்க்கலாமா? இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த 1 இன்ச்சு. அத அப்படியே இன்னொரு 1 இன்ச்சுக்கு மடிச்சு, மடிச்சு அப்படியே வச்சுக்கிட்டே வரணும். கரெக்ட்டா அந்த 1 இன்ச்லயே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டே வரணும். கரெக்ட்டா நம்ம மார்க் பண்ணதுலயே அடிங்க. 1 இன்ச்சா நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே அப்படியே வரணும். இதே மாதிரியே அப்படியே ஒவ்வொரு இன்ச்சுக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டே வரணும். கரெக்ட்டா நம்ம மார்க் பண்ண அந்த 1 இன்ச்சுக்கே. இது நம்ம ஸ்லீவோட நடுவுல வைக்க போறோம். இந்த டிசைனிங்க. இதே மாதிரி இப்போ நம்ம வச்சாச்சா? இதுக்கு அடுத்து நம்ம இந்த ஃபில்ட் வச்சோம் பார்த்தீங்களா? அந்த ஒரு சைட நம்ம அப்படியே மேல பார்த்த மாரி சைடா இருக்கிறத அப்படியே மடிச்சு அந்த ஓரமா ஸ்டிச் பண்ணிட்டே வரணும். அந்த ஓரமா அதே மாதிரி மடிச்சு அப்படியே நேரா ஸ்டிச் பண்ணிட்டே வரணும். இப்போ நம்ம இந்த ஓரம் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த ஓரமா நேரா அதே போல ஆப்போசிட் சைடு இந்த சைடும் அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். அந்த ஸ்டைல் ஸ்டிச் பண்ண மாதிரியே இந்த சைடும் நம்ம அதே மாதிரி ஓரமா ஸ்டிச் பண்ணிட்டே வரணும். ரெண்டு சைடும் ஒரே அளவா இருக்கணும். அந்த சைடு நம்ம என்ன ஸ்டிச் பண்ணமோ அதே அளவு தான் இந்த சைடும் நம்ம ஸ்டிச் பண்றோம்.
இப்படி ஃபுல்லா ஸ்டிச் பண்ணிட்டே வரணும். இப்போ நம்ம இந்த ஓரமா ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஸ்டிச்சிங் பண்ணோம் இல்லையா? அந்த சைடு நம்ம கிளாத் வச்சு அடிக்க போறோம். அது வந்து ஸ்லீவ வந்து நான் 2ஆ கட் பண்ணியிருக்கேன். அதை இந்த சைடு ஒரு பீஸும், அந்த சைடு ஒரு பீஸும் நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். அந்த டிசைனிங் வந்து அந்த சைடு 1 இன்ச், இந்த சைடு 1 இன்ச் தெரிஞ்சா போதும். மேல வச்சு அப்படியே நம்ம அந்த ஸ்லீவ ஸ்டிச் பண்றோம் மேல. அதே மாரி அந்த சைடும் நம்ம ஸ்லீவ அட்டாச் பண்ண போறோம். இப்போ 2 சைடும் நம்ம வந்து ஸ்லீவ அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ அங்கங்க இருக்க எக்ஸஸ் பீஸு, த்ரெட்டு இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டோமா? இப்போ நம்ம லைனிங் கிளாத்த மேல வச்சு அடிக்க போறோம். லைனிங் கிளாத்த வந்து மேல வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். அப்படியே ஆப்போசிட் சைட் திருப்பி மேல ஒரு தையல் போட்டுக்கலாம். மேல ஒரு ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ லைனிங் அந்த பக்கம் திருப்பிட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம் மேல. தையல் போட்டாச்சு. இப்போ லைனிங்க வந்து உள்ள சுத்தி நம்ம அடிக்க போறோம். எப்பவும் போல ஸ்லீவ் அடிக்கிறது லைனிங்க வச்சு நம்ம ஃபுல்லா ஸ்டிச் பண்ண போறோம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸஸா இருக்கிற பீஸ் எல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போறோம். எடுத்துட்டோம். இப்போ எடுத்த பிறகு அது அந்த நடுவுல இருக்கிற நேரா பீடு வைக்க போறோம். நான் வந்து கோல்டன் கலர் பீடு வைக்கிறேன். இந்த பீடெல்லாம் வந்து நேரா அப்படியே ஸ்டிச் பண்ணி விட்டுடலாம் கையிலேயே. இப்போ நான் பீடு எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணிட்டேன். இதுதான் ஸ்லீவோடைய டிசைன். அவ்வளவுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த ஸ்லீவ்க்காக டிசைனிங் வைக்கிறதுக்காக லேஸ் வச்சிருக்கேன் கீழே. லேஸ் வச்சாச்சு. நம்ம இதோட ஸ்லீவோடைய டிசைன் முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.